முந்தைய ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தெய்வ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலைவடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறையாசீர் பெறுங்கள். Kindly turn with us to John's Gospel, chapter 19. And we shall read verse 17. And he, bearing his cross, went forth into a place called the place of a skull, which is called in the Hebrew Golgotha. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். The caption for this evening's meditation. இந்த மாலை வேளை தியானத்திற்குரிய தலையங்கமாக இது இருக்கின்றது. And he, bearing his cross. அவர் தமது சிலுவையை சுமந்து சென்றார். He, bearing his cross. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டே. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே சகோதரியே, In Galatians chapter 2. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். Galatians chapter 6. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். In verse 14 Paul says. அங்கே 14ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். In Galatians 6:14. கலாத்தியர் 6:14. May I never boast of anything else except in the cross of Lord Jesus Christ. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. I will not boast on anything else except the cross of my Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. Not the miracles of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் அல்ல. not the sermons of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கங்கள் அல்ல. not the holiness of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம் அல்ல. It's not that I am boasting on the holiness of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்றல்ல. It is not that I am boasting on the wonderful sermons of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிரசங்கங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் It is என்றல்ல. not that I am boasting on the philosophies of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய தத்துவ கொள்கைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்றல்ல. It is not that I am boasting on the teachings of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் It is not என்றல்ல. that I am boasting Jesus walked on the water. இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடந்தார் என்பதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்றல்ல. It is not that I am boasting that Jesus turned water into wine. இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்பதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் It is என்றல்ல. not that I am boasting that Jesus preached the sermon on the mount. இயேசு கிறிஸ்து மலையிலே இருந்து பிரசங்கித்தார் என்று சொல்லி அதை குறித்து மேன்மை பாராட்டாமல். It is not that I am boasting that Jesus is a miracle worker. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர் என்பதை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல். I boast that Jesus died on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பதை குறித்து நான் மேன்மை It is a பாராட்டுகிறேன். great boasting for me. அது எனக்கு பெரிய மேன்மை பாராட்டுதலாய் இருக்கிறது. I am proud of my Jesus. என் இயேசுவை குறித்து நான் பெருமிதம் கொண்டிருக்கின்றேன். I am proud of my Jesus. என் இயேசுவை குறித்து நான் பெருமிதம் Because my கொண்டிருக்கின்றேன். Jesus died on the cross. என் இயேசு சிலுவையிலே மரித்தார். It is true that he turned water into wine. அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்பது I உண்மைதான். am not proud of him because of his magic power. அவர் அற்புதம் செய்த வல்லமையை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல். His teachings were wonderful. அவருடைய போதனைகள் எல்லாம் His அற்புதமாயிருந்தது. philosophy is wonderful. அவருடைய தத்துவ கொள்கைகள் எல்லாம் But I அற்புதமாயிருந்தது. am not proud of that. ஆனால் அவைகளை குறித்து நான் பெருமிதம் I கொள்ளாமல் am proud that my Jesus died on the cross. என் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகின்றேன். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, the people of the world, இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் they can be proud of their deities. அவர்களுடைய பெரிய ஆட்களை குறித்து அவர்கள் பெருமிதம் கொள்ளலாம். They can be proud of their gurus. அவர்களுடைய குருவை குறித்து அவர்கள் பெருமிதம் கொள்ளலாம். They can say their gurus have got some miracle power. அவர்களுடைய குருக்களுக்கு அங்கே அற்புதம் செய்யும் வல்லமை இருக்கிறது என்று மேன்மை They பாராட்டலாம். can be proud of their gurus because their philosophies are wonderful. அவர்கள் தங்களுடைய குருவினுடைய தத்துவ கொள்கைகள் எல்லாம் உன்னதமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பெருமிதம் கொள்ளலாம். Even they can be proud of the moral life of their leaders. அவர்களுடைய தலைவர்களுடைய சன்மார்க்க வாழ்க்கையின் நெறிமுறைகளை குறித்து அவர்கள் மேன்மை They பாராட்டலாம். can be proud of their deities for so many reasons. அவர்களுடைய குருக்களை குறித்து அநேக காரியங்களை கொண்டு அவர்கள் மேன்மை About பாராட்டலாம். their gods.
அவர்களுடைய தேவர்களை குறித்து மேன்மை My dear பாராட்டினார். brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, nobody on the earth can be proud of their deities, of their gods, of their gurus, because they died on the cross. அவர்கள் சிலுவையிலே மரித்தபடியினாலே தானே அந்த ஒருவராயிலும் இந்த உலகத்திலே தானே அவர்களுடைய தேவர்களை குறித்தோ அவர்களுடைய தத்துவங்களை குறித்தோ மேன்மை பாராட்ட முடியாது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, you and I can be proud of Jesus because he died on the cross. நீயும் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடியினாலே மேன்மை பாராட்ட முடியும். Glory be to the Lord's holy name. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In 1 Corinthians chapter 2, 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் in verse 2, 2ஆம் வசனம். 1 Corinthians 2, the Bible says, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, I am determined, நான் தீர்மானித்திருக்கிறேன், I am determined நான் தீர்மானித்திறேன் to speak to you only about Jesus Christ, and Jesus was crucified. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். It is not because of the miracle power of Jesus we are saved. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத வல்லமையினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. It is not because of the philosophies and teachings of Jesus we are saved. இயேசு கிறிஸ்துவினுடைய தத்துவ கொள்கைகளினாலோ அல்லது அவருடைய போதனையினாலோ நாம் ரட்சிக்கப்படவில்லை. It is because Jesus died on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடியினாலே. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, this cross is a stumbling block for the Jews. யூதர்களுக்கு அது ஒரு தடைக்கல்லாய் இருக்கிறது. It is an offense for all religious people. அங்கே மத அபிமானிகளுக்கு அது ஒரு முட்டுக்கல்லாக இருக்கின்றது. Can God die on the cross? அங்கே தேவன் சிலுவையிலே மரிக்க முடியுமா? Can Messiah be cut off? அந்த மேசியா சங்கரிக்கப்பட முடியுமா? When he performed miracles, அவர் அற்புதங்களை செய்த பொழுது, when he healed the blind, அங்கே குருடர்களை அவர் சுத்தமாக்கின when பொழுது, he made the lame walk, முடவர்களை நடக்கச் செய்த பொழுது, they all said he is the son of God. அங்கே தேவனுடைய குமாரனாக அவர் காணப்பட்ட பொழுதும், They all said he was the son of God. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும், They all said he was the son of God. அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று எல்லாரும் அறிக்கையிட்ட பொழுதும், No, they all said. அவர்கள் எல்லாரும் அறிக்கையிட்டார்கள். When they saw Jesus healing the sick, அங்கே வியாதியஸ்தர்களை இயேசு குணப்படுத்துவதை பார்த்த they பொழுது, saw the power of God in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய வல்லமையை The கண்டார்கள். Bible says வேதம் சொல்லுகிறது, they glorified God. அவர்கள் தேவனை They மகிமைப்படுத்தினார்கள். glorified God. அவர்கள் தேவனை But மகிமைப்படுத்தினார்கள். the same Jesus of Nazareth, ஆனால் அதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து when he was hanging on the cross, அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் it is பொழுது, there they fell down. அங்கே அவருக்கு முன்பாக அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். No, they stumbled. அவர்கள் தடுமாறினார்கள். Can God be crucified? அங்கே தேவனை அவர்கள் சிலுவையிலே அறைய முடியுமா? Can God be killed like this? தேவனை இப்படி கொலை செய்ய முடியுமா? Cursed is the man who is hanging on the cross. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். Can God be a accursed one? அங்கே தேவன் சபிக்கப்பட்டவராய் இருக்க முடியுமா? They could not understand the cross. அவர்கள் சிலுவையை புரிந்து கொள்ள முடியவில்லை. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, it is foolishness to the wise of the world. இந்த உலகத்தின் ஞானிகளுக்கு அது பைத்தியமாய் தோன்றிற்று. Those who are worshipping அட்லஸை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள், those who are worshipping mighty gods, வல்லமையான தேவர்களை ஆராதித்துக் they கொண்டிருந்தவர்கள், could not imagine a man hanging on the cross almost naked. அங்கே நிர்வாணியாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேவனை அவர்களால் யூகித்து பார்க்க முடியவில்லை. Who cannot save himself? அவர் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள How முடியவில்லையே. can he save me? அவர் என்னை எப்படி ரட்சிக்க முடியும்? How could he save me? அவர் என்னை எப்படி ரட்சிக்க முடியும்? It is foolishness. இது ஒரு முட்டாள்தனம். Cross is a stumbling block for the Jews and foolishness for the wise. அந்த சிலுவையானது யூதர்களுக்கு ஒரு தடைக்கல்லாகவும் ஞானிகளுக்கு அது ஒரு பைத்தியமாகவும் But காணப்படுகிறது. to us, ஆனால் நமக்கு it is the power of God. அது தெய்வ வல்லமையாய் காணப்படுகிறது. Hallelujah. 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 We boast on the death of Jesus on the cross. சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட My முடியும். dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, he went forth bearing his cross. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். What is that he was bearing? அவர் எதை சுமந்து கொண்டு We சென்றார்? read in 1 Peter chapter 2 verse 24. 1 பேதுருவின் புத்தகம் 2:24. In 1 Peter chapter 2 verse 24. 1 பேதுருவின் புத்தகம் 2:24. The Bible says, வேதம் சொல்லுகிறது, he was bearing our sins on his back.
அவர் நம்முடைய பாவங்களை அவருடைய முதுகிலே அவர் சுமந்து சென்றார். It is not that he was bearing a wooden cross. அவர் ஒரு மர சிலுவையை சுமந்து செல்லவில்லை. He was bearing our sins. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். All our sins were laid on him. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. In John chapter 1 verse 29. யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். In John chapter 1 verse 36. யோவானின் சுவிசேஷம் 1:36. The Bible says, இயேசு சொல்லுகின்றார், He is the lamb that takes away our sins. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் தெய்வ ஆட்டுக்குட்டி He அவரே. is the lamb of God that taketh away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தெய்வ ஆட்டுக்குட்டி இவரே என்று சொன்னார். In Romans chapter 3 verse 25. ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். In 1 John chapter 2 verse 2. 1 யோவான் 2:1. In 1 John chapter 4 verse 10. 1 யோவான் 4:10. The Bible says, வேதம் சொல்லுகின்றது, He is our propitiation. அவரே நம்முடைய பிராயச்சித்த He is பலியாயிருக்கிறார். our propitiation. அவரே நம்முடைய பிராயச்சித்த My பலி. dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, He died on the cross to deal our sin problem. நம்முடைய பாவத்துக்கு பாவ பிரச்சனைக்கு பரிகாரம் தேடும்படியாக அவர் சிலுவையிலே The மரித்தார். Bible says, வேதம் in சொல்லுகிறது, 1 John chapter 1 verse 7, 1 யோவான் 1:7 the சொல்லுகின்றது, blood of Jesus Christ cleanses us from all our sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. If we say we have no sin, there is no truth in us. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், நம்மிலே பாவம் இல்லை என்போமானால் சத்தியம் நமக்குள் இல்லை. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, what can wash away our sin other than the blood of Jesus? இயேசுவின் இரத்தத்தை தவிர எந்த இரத்தமானது நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க I tell you முடியும்? something very important. நான் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன். We don't become sinners because we sin. நாம் பாவம் செய்கிறபடியினாலே நாம் பாவிகளாய் மாறவில்லை. Let me repeat it. அதை மறுபடியும் நான் சொல்லட்டும். We don't become sinners because we sin. நாம் பாவம் செய்கிறபடியினாலே நாம் பாவிகளாய் மாறுவதில்லை. Because we are sinners, நாம் பாவிகளாய் இருக்கிறபடியினால் we sin. நாம் பாவம் செய்கின்றோம். We sin. நாம் பாவம் செய்கின்றோம். Many years back, அநேக வருடங்களுக்கு முன்பதாக I was discussing this with one psychologist. நான் இதை ஒரு மனோதத்துவ நிபுணரிடத்திலே நான் பேசிக் He கொண்டிருந்தேன். didn't accept that. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. No, we are not born sinners. நாம் பாவிகளாய் பிறக்கவில்லை என்று அவர் சொன்னார். I just gave him an illustration. அவருக்கு ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். Just the father is bringing some mixer, eats it for the children. வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக தகப்பனார் ஒரு மிக்சர் வாங்கி கொண்டு And வருகிறார். the mother is sharing it for the 4 children. அங்கே தாயானவர்கள் அதை 4 பிள்ளைகளுக்கு பகிர்ந்து There கொடுக்கிறார்கள். is one kutti boy. அங்கே ஒரு சிறிய பையன் இருக்கிறான். When he was taking his share, அவன் தன்னுடைய பங்கை எடுக்கிற வேளையிலே he loves to take one வேர்க்கடலை from his sister's share. தன்னுடைய சகோதரனுடைய பங்கிலிருந்து ஒரு வேர்க்கடலையை திருடுகிறான். Who told that boy to encroach his brother's property? தன்னுடைய சகோதரனுடைய சொத்தை அவன் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவனுக்கு சொன்னது யார்? Nobody taught him. ஒருவனும் அவருக்கு சொல்லவில்லை. It is in him. அது அவனுக்குள்ளாகவே It இருக்கிறது. is in him. அவனுக்குள்ளாகவே அது இருக்கிறது. Immediately the psychologist said, உடனடியாக அந்த மனோதத்துவ நிபுணர் Sir, சொன்னார், I got one illustration. எனக்கு ஒரு உதாரணம் At இருக்கிறது. that time he had a daughter, maybe about 2 years old. 2 வயதுள்ள ஒரு மகள் இருக்கின்றார். And he said, அவர் சொன்னார், when I bring banana home, நான் வீட்டிற்கு வாழைப்பழம் வாங்கி வரும் பொழுது she would take 2 bananas in her hands. அவளுடைய கரத்திலே 2 வாழைப்பழங்களை அவர் And எடுத்துக்கொள்வார். she would weigh which one is, she would just test which one weighs heavier. எந்த வாழைப்பழமானது அதிக கனமுள்ளதா இருக்கிறது என்று அவள் பார்ப்பார். She loves to take that. அவளும் அப்படி கனமுள்ள ஒன்றை எடுத்துக்கொள்வாள். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, the eldest child is 1.5 years old. மூத்த குழந்தை 1.5 வயதுள்ளதா இருக்கிறது. The newborn baby, புதிதாக பிறந்த குழந்தை, the mother is always by the side of the baby. அந்த குழந்தைக்கு அருகாமையிலே தாய் எப்பொழுதும் The காணப்படுகிறார்கள். father who comes back home, he goes straight to the newborn baby. தகப்பனார் வீட்டிற்கு வந்த உடனே அந்த புதிதாக பிறந்த குழந்தையினிடத்திலே செல்லுகின்றார். All uncles, aunties, they buy gifts for the newborn baby. புதிதாக பிறந்த குழந்தைக்கு அங்கிள் ஆன்ட்டி எல்லாரும் வெகுமதிகளை வாங்கி Now வருகிறார்கள். this 1.5 old eldest child, ஆனால் 1.5 வயதுள்ள மூத்த மகள், the child could not bear it. அந்த குழந்தையினால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. My mother is always with this new child. என்னுடைய தாய் எப்பொழுது இந்த புதிதாய் பிறந்த குழந்தையோடு கூட இருக்கிறார்கள். My father's attention is on this new child. என்னுடைய தகப்பனாருடைய கவனம் எல்லாம் இந்த புதிய குழந்தையின் மீது இருக்கிறது. Everybody buys gifts for that new child. அந்த புதிய குழந்தைக்கு தான் எல்லா வெகுமதிகளையும் வாங்கி When கொடுக்கிறார்கள். there is no one in that house, இந்த வீட்டிலே ஒருவரும் இல்லாத பொழுது this eldest child இந்த மூத்த குழந்தை goes and pinches him. அந்த சிறு குழந்தையை போய் கிள்ளுகிறது. Who taught the child to do it?
இதை செய்யும்படியாக யார் கற்றுக் கொடுத்தது? My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, you don't become a sinner because you sin. நீ பாவம் செய்கிறபடியினாலே நீ பாவியாய் மாறுவதில்லை. Because you are a sinner. நீ பாவியாய் இருக்கிறபடியினால், Because you are a sinner, நீ பாவியாய் இருக்கிறபடியினால் you sin. நீ பாவம் செய்கிறாய். You sin. நீ பாவம் Your செய்கிறாய். sin problem must be dealt with. உன்னுடைய பாவ பிரச்சனைக்கு பரிகாரம் காணப்பட வேண்டும். Whether you commit a sin or not. நீ பாவம் செய்கிறாயோ இல்லையோ, Even to the similitude of Adam's disobedience of eating a forbidden fruit. அங்கே விலக்கப்பட்ட அந்த கனியை புசித்த அந்த ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, No, even to that sin, even to that extent, you are not committing a sin. ஒருவேளை அந்த அளவுக்கு நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கலாம். Yet you are a sinner, the Bible says. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாவிகளாய் இருக்கிறீர்கள். We all sinned and come short of the glory of God. நாம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானோம். The sin problem must be dealt with. ஆகவே இந்த பாவ பிரச்சனைக்கு பரிகாரம் தேடிதான் ஆக வேண்டும். Many years back, அநேக வருடங்களுக்கு முன்பதாக there was an IAS officer in Bihar. பீகாரிலே ஒரு IAS ஆபீசர் இருந்தார். He must have topped the list in all his classes. அவருடைய வகுப்பிலே தானே எல்லாருக்கும் முதல்வராக அவர் காணப்பட்டார். And in the college, he was a goody boy. அங்கே கல்லூரியிலே அவர் மிகவும் ஒரு நல்ல மாணாக்கனாக He திகழ்ந்தவர். became an IAS officer. அவர் ஒரு IAS ஆபீசராக His மாறினார். wife was a public prosecutor in Bihar High Court. அங்கே பீகார் ஹை கோர்ட்டிலே அவருடைய துணைவியார் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக My இருந்தார். dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, one day, ஒரு நாளிலே because of the lust that was in him, அவருக்குள்ளாக இருந்த இச்சை நிமித்தமாக he killed his own wife. தன்னுடைய சொந்த மனைவியை அவர் He கொன்றார். took the body away. அந்த சரீரத்தை எடுத்து He threw it away அதை வெளியே தூர எறிந்தார். with a big boulder. ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு He disfigured, marred the face of his own wife. தன்னுடைய சொந்த மனைவியினுடைய முகத்தை ரூபமற்றதாய் The மாற்றினார். sin was in him. பாவம் அவருக்குள்ளாய் The இருந்தது. sin was in him. பாவம் அவருக்குள்ளாய் இருந்தது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, the blood of Jesus Christ cleanses us from all our sins. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. Whether we have sinned or not, நாம் பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் sin is in us. பாவம் நமக்குள்ளாய் Sin இருக்கிறது. is in us. பாவம் நமக்குள்ளாய் இருக்கிறது. One day, ஒரு நாளிலே it will make us sin. அது உன்னை பாவம் செய்யும்படியாக செய்யும். It will make us sin. அது உன்னை பாவம் செய்யும்படியாக தூண்டும். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, there was a young man. ஒரு இளைஞன் இருந்தான். He was working in a bank in Madras. அவர் சென்னையிலே ஒரு வங்கியிலே வேலை செய்து A கொண்டிருந்தார். very good boy. ஒரு மிகவும் நல்லவன். His mother was a headmistress. அவருடைய தாய் ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் And ஆயிருந்தார்கள். his sister was working as a bank officer. அவனுடைய சகோதரி ஒரு பேங்க் ஆபீசராக வேலை செய்து His கொண்டிருந்தார். father was a security officer. அவருடைய தகப்பனார் ஒரு செக்யூரிட்டி ஆபீசராக He hails இருந்தார். from a very good family. ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து பிறந்த ஒருவன். And he was working in one of the branches in Madras. சென்னையிலே இருந்த ஒரு கிளையிலே வேலை செய்து கொண்டிருந்தார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, that manager loved him very much. அந்த மேனேஜர் அவரை அதிகமாய் நேசித்தார். He will help the manager in all possible ways. எந்தெந்த விதங்களிலே மேலாளருக்கு அவர் உதவி செய்ய முடியுமோ அந்த விதங்களிலே அவன் உதவி செய்தான். Even he would stay behind and help the manager. அந்த நேரத்துக்கு பின்பாகவும் மேனேஜரோடு கூட தங்கி இருந்து அவன் உதவி செய்வான். On that fateful evening, ஆனாலும் அந்த நிர்பந்தமான மாலை வேளையிலே it happened in Madras Mint. அங்கே மெட்ராஸ் மின்ட் பகுதியிலே இது நடந்தது. One fateful evening, ஒரு நிர்பந்தமான மாலை வேளையிலே everybody has left the office. எல்லாரும் அந்த அலுவலகத்தை விட்டு சென்று Manager விட்டார்கள். was in the cabin. அந்த மேனேஜர் அங்கே மேலாளர் அங்கே கேபின்ல இருந்தார். This trustworthy clerk, அவருக்கு மிகவும் நம்பத்தக்க அந்த குமாஸ்தா, he was working in his desk. அவன் தன்னுடைய டெஸ்கிலே வேலை செய்து The கொண்டிருந்தார். sin was taking control of the situation. அந்த சூழ்நிலையை தானே பாவம் ஆட்கொள்ள ஆரம்பித்தது. This boy could not control himself. அந்த இளைஞன் தன்னைத்தான் கட்டுப்படுத்த He முடியவில்லை. was sweating profusely. அவன் தனக்குள்ளாக வியர்த்து அப்படியே அவன் He காணப்பட்டான். could not do anything. அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை. He took a sack, the needle they used to use on the sackcloth. அங்கே கூனி தைக்கின்ற ஊசியை அவன் எடுத்தான். He went into the manager's room. மேனேஜருடைய அறைக்கு சென்றான். Manager didn't expect anything. மேனேஜர் அவர் ஒன்றையும் He எதிர்பார்க்கவில்லை. started stabbing the manager with a sack needle. அந்த கோணி ஊசியை கொண்டு அந்த மேனேஜரை அவன் குத்த ஆரம்பித்தான். Excruciating agony, the manager died. அந்த மேனேஜர் மிகவும் வேதனையோடு கூட மரித்தான். He took the money, ran away. அங்கிருந்த பணத்தை எடுத்து அவன் ஓடிவிட்டான். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, he was found out. அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். Father and son were sent to the jail. தகப்பனும் மகனும் ஜெயிலுக்கு The அனுப்பப்பட்டார்கள். very next morning, அடுத்த நாள் காலை வேளையில் mother and daughter,
தாயும் மகளும் they just committed suicide. அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். Father and son were in jail. தகப்பனும் மகனும் ஜெயிலே இருந்தார்கள். Mother and daughter died. அங்கே தாயும் மகளும் மரித்து போனார்கள். Sin is very cruel. அந்த பாவம் மிகவும் கொடூரமான ஒன்று. Sin is very cruel. பாவம் மிகவும் கொடூரமானது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, one day ஒரு நாளிலே sin will take control of the situation. பாவமானது ஒரு அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளும். We should deal with sin. ஆகவே பாவத்தோடு கூட நாம் இடைப்பட வேண்டும். Jesus Christ has borne all our sins on the cross. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே He is சுமந்தார். our propitiation. அவரே நம்முடைய பிராயச்சித்த He பலி. is our propitiation. அவரே நம்முடைய பிராயச்சித்த பலி. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே this சகோதரியே, is the purpose Jesus died on the cross. இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே It மரித்தார். is not his philosophies. அது அவருடைய It தத்துவங்களுக்காக is அல்ல, not his teaching. அவருடைய போதனைகளுக்காக It is அல்ல, not his miracle work. அவருடைய அற்புதங்களுக்காக அல்ல. Jesus died on the cross to save us. நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். To save us, to deliver us from our sin problem. நம்முடைய பாவ பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அவர் சிலுவையிலே Many மரித்தார். years back, அநேக வருடங்களுக்கு முன்பதாக there was a mighty preacher by name Charles Finney. சார்ல்ஸ் பின்னி என்று சொல்லப்படுகிற வல்லமையுள்ள பிரசங்கியார் இருந்தார். Charles Finney was preaching in one of the crusades. சார்ல்ஸ் பின்னி ஒரு கூட்டத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். At the end of the meeting, one man came running to Charles Finney. அந்த கூட்டத்தின் முடிவிலே ஒரு மனிதன் சார்ல்ஸ் பின்னியை நோக்கி நேராக ஓடி வந்தார். He said, அவன் இப்படியாய் "Preacher, சொன்னான், can your Jesus save me? உன்னுடைய இயேசு என்னை ரட்சிக்க முடியுமா? Can your Jesus save me?" உன்னுடைய இயேசு என்னை ரட்சிக்க முடியுமா? Charles Finney said, சார்ல்ஸ் பின்னி அதற்கு சொன்னார், "Yes, my Jesus can save you. என் இயேசு உன்னை ரட்சிக்க முடியும். If it is so, அப்படி என்றால் then go with me." என்னோடு கூட வாருங்கள். He was a terrible man. அவன் மிகவும் கொடூரமான ஒரு Others said, மனிதன். "Don't go with him." மற்றவர்கள் எல்லாம் அவனோடு போக வேண்டாம் என்று But Charles சொன்னார்கள். Finney went with him. ஆனால் சார்ல்ஸ் பின்னி அவனோடு கூட They சென்றார். went into a forest. அவர்கள் ஒரு காட்டுக்குள்ளாய் சென்றார்கள். There was a big bungalow. அங்கே ஒரு பெரிய பங்களா இருந்தது. Both of them went into the bungalow. அந்த இரண்டு பேரும் பங்களாவுக்குள்ளாக சென்றார்கள். On either walls there were curtains. அங்கே இரண்டு அந்த சுவர்களிலும் அங்கே திரைகள் He போடப்பட்டிருந்தது. just removed one curtain. அவர்கள் ஒரு திரையை திறந்தார்கள். And all empty liquor bottles. அங்கே காலியான மது பாட்டில்கள் இருந்தது. He said, "Preacher, பிரீச்சர் பிரசங்கியாரே, I only emptied all these bottles." இங்க இருக்கிற எல்லா மது பாட்டில்களையும் நான் தான் குடித்து They தீர்த்தேன். removed the other curtain. இன்னொரு திரையை திறந்தார்கள். All new liquor bottles. அங்கே புதிதான மது பாட்டில்கள் காணப்பட்டது. All these are for me. இந்த மது பாட்டில்கள் எல்லாம் All எனக்காக. these are for me. இந்த மது புட்டிகள் எல்லாம் எனக்காக. Nobody can touch it. இதை ஒருவரும் தொட முடியாது. Can you say that your Jesus could save me? இப்பொழுது சொல்லுங்கள், உன் இயேசு என்னை ரட்சிக்க முடியுமா? Yes, Jesus can save you. இயேசு உன்னை ரட்சிக்க முடியும் என்று Then சொன்னார். go with me to another place. இன்னொரு இடத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். He went into the thick part of the woods. அந்த காட்டினுடைய மிகவும் அடர்ந்த பகுதிக்கு It சென்றார்கள். was very cold. அது மிகவும் குளிர்மையான ஒரு Only இடமாயிருந்தது. moonlight was there. அங்கே நிலவு ஒளி மட்டும் காணப்பட்டது. There was a very terrible stink. அந்த இடத்திலே மிகவும் நாற்றம் எடுத்தது. That man stopped his heart. அங்கே தன்னுடைய வண்டியை அங்கே நிறுத்தினான். Horse. தன்னுடைய குதிரையை அங்கே நிறுத்தினான். He just dismounted. அங்கே குதிரையிலிருந்து கீழே இறங்கினான். Charles Finney also got down. அங்கே சார்ல்ஸ் பின்னியும் கீழே இறங்கினான். In that pit, அந்த பள்ளத்திலே there were many dead bodies. அநேக சடலங்கள் காணப்பட்டது. Charles Finney said, சார்ல்ஸ் பின்னி சொன்னார், "Yes, ஆம், my Jesus can save you." என் இயேசு உன்னை ரட்சிக்க முடியும். Before Charles Finney could finish his word, சார்ல்ஸ் பின்னி தன்னுடைய வார்த்தையை முடிப்பதற்கு the முன்பதாக saving power of Jesus struck on that man. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிக்கும் வல்லமை அந்த மனிதனை He fell at the தாக்கியது. feet of his wife. அவன் தன்னுடைய மனைவியின் கால்களிலே He விழுந்தான். started crying, அவன் அங்கே அழ ஆரம்பித்தான். "Forgive me, forgive me." என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு The என்று சொன்னான். history says சரித்திரம் சொல்லுகிறது, he became an evangelist. அவன் ஒரு சுவிசேஷகனாய் He became an மாறினான். evangelist. அவன் ஒரு சுவிசேஷகனாய் Whatever மாறினான். your sin problem may be, உன்னுடைய பாவ பிரச்சனை எப்படிப்பட்டதா Jesus இருந்தாலும் bore your sin problem on the cross. இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து Through his தீர்த்தார். miracle power, he doesn't save you. அவருடைய அற்புத வல்லமையினால் அவர் உன்னை ரட்சிப்பதே இல்லை. Through his philosophy, he doesn't save you. அவருடைய தத்துவ கொள்கைகளினால் அவர் உன்னை ரட்சிப்பதே இல்லை. Through his death on the cross of Calvary, he saves you. கல்வாரி சிலுவையிலே மரித்ததின் மூலமாக அவர் உன்னை ரட்சிக்கிறார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, we read in Matthew chapter 8, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே in நாம் verse வாசிக்கிறோம். 17,
17ஆம் வசனம். Matthew 8:17. மத்தேயு 8:17. The Bible says, வேதம் சொல்லுகிறது, He bore all our sicknesses and infirmities on His body. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். Whatever your sickness may be, உன்னுடைய வியாதிகள் எப்படிப்பட்டதாய் whatever இருந்தாலும், your infirmity may உன்னுடைய be, பலவீனங்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், Jesus bore that on the cross of Calvary. இயேசு கிறிஸ்து அதை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். Not only to deal our sin problem, நம்முடைய பாவ பிரச்சனையோடு கூட இடைப்படுவதற்கு மட்டுமல்ல, even to deliver us from our sicknesses. நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் Jesus மரித்தார். died on the cross. இயேசு சிலுவையிலே மரித்தார். We read in Psalm 107 verse 20. 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்திலே அதை He வாசிக்கிறோம். sent His word and healed His people. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய ஜனங்களை குணமாக்கினார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே in சகோதரியே, the book of Malachi chapter 4 verse 2 the Bible says, மல்கியாவின் புத்தகம் 4:2 வேதம் சொல்லுகிறது, under His wings there is healing. அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. Even this night இந்த இரவு வேளையிலும் He கூட can heal you. அவர் உன்னை குணமாக்க முடியும். You may have sickness in your body, உன்னுடைய சரீரத்திலே வியாதி or இருக்கலாம், in your mind, உன்னுடைய மனதிலே or வியாதி it may இருக்கலாம், be a demonic problem. ஒருவேளை அது பிசாசினுடைய ஒரு தாக்குதலாய் This இருக்கலாம். evening the Lord can heal you. ஆனாலும் தெய்வன் உன்னை குணமாக்க முடியும். This evening the Lord can heal you. இந்த மாலை வேளையிலே தெய்வன் உன்னை குணமாக்க I've முடியும். seen many mighty miracles the Lord has performed. தெய்வன் செய்த அநேக அற்புதமான அற்புதங்களை நான் கண்டிருக்கிறேன். Even last night the Lord delivered a person in the same place. இதே இடத்திலே நேற்று தின இரவு வேளையிலும் தெய்வன் ஒரு மனிதனை The விடுதலையாக்கினார். Lord can heal you from your sickness. தெய்வன் உன்னுடைய வியாதிகளில் இருந்து உன்னை குணமாக்க Fear முடியும். not, brother. அருமையான சகோதரனே பயப்படாதே. Fear not, sister. அருமையான சகோதரியே பயப்படாதே. We are not worshipping somebody who just gave sermons. வெறும் பிரசங்கங்களை செய்த ஒருவரை நாம் ஆராதிக்கவில்லை. We are not worshipping somebody who just turned water into wine. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின ஒருவரை மட்டும் நாம் ஆராதிக்கவில்லை. Somebody who deals with our problems. நம்முடைய பிரச்சனைகளோடு கூட இடைப்படுகிற ஒருவரை Somebody who ஆராதிக்கிறோம். deals with your sin. உன்னுடைய பாவங்களோடு கூட குணமாக்குகிற ஒருவரை நாம் Somebody who ஆராதிக்கிறோம். deals with your sickness. உன்னுடைய வியாதியை குணமாக்குகிற ஒருவரை நாம் There was a ஆராதிக்கிறோம். woman suffering for 18 years. 18 நீண்ட ஆண்டுகளாக ஒரு ஸ்திரீ அவதிப்பட்டுக் There was a கொண்டிருந்தார். spirit of infirmity in her. அவளுக்குள்ளாக பலவீனம் காணப்பட்டது. A spirit of infirmity. அங்கே பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்தது. Jesus healed her. இயேசு அவளை குணப்படுத்தினார். Jesus died on the cross இயேசு சிலுவையிலே to மரித்தார். heal us. நம்மை குணமாக்கும்படியாக, To heal us. நம்மை குணமாக்கும்படியாக, To heal us. நம்மை His குணமாக்கும்படியாக word, அவருடைய வார்த்தை, His presence, அவருடைய பிரசன்னம், His anointing, அவருடைய அபிஷேகம், His power, அவருடைய வல்லமை even today heals us from all our sicknesses and infirmities. இன்றைக்கும் எல்லா விதமான பலவீனங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே all சகோதரியே, our sicknesses were laid on Him. நம்முடைய எல்லா பாவங்களும் அவர் மேல் All our சுமத்தப்பட்டது. sicknesses were laid on Him. நம்முடைய வியாதிகள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. Fear not. பயப்படாதே, Fear not. பயப்படாதே. He delivers you from all your sicknesses. உன்னுடைய சகல வியாதிகளிலிருந்தும் அவர் உன்னை We விடுதலையாக்குகிறார். read in Isaiah chapter 53. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் In வாசிக்கிறோம். verse 4. 4ஆம் வசனத்திலே In வாசிக்கிறோம். Isaiah chapter 53. ஏசாயா 53ஆம் அதிகாரம் In verse 4. 4ஆம் வசனம். He has borne all our sorrows. அவர் நம்முடைய எல்லா துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு And He has carried away all our griefs. நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். Not only our sins. நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, Not only our sicknesses. நம்முடைய வியாதிகள் மட்டுமல்ல, The Bible says வேதம் சொல்லுகிறது, He has borne our sorrows and griefs. நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய அவமானங்களையும் அவர் சுமந்தார். My dear brother, all our burdens, நம்முடைய பாரங்களை சுமந்தார். all our sorrows, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He bore on His body. அவருடைய சரீரத்திலே அவர் சுமந்தார். We love that Jesus. அந்த இயேசுவை நாம் நேசிக்கிறோம். Come unto me, all that labor and are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே I வாருங்கள், give you rest. நான் உங்களுக்கு I இளைப்பாறுதல் give தருவேன். you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் My dear தருவேன். brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, Jesus loves you very much. இயேசு உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். Whatever your sorrow may be, உன்னுடைய துக்கம் எப்படிப்பட்டதாய் whatever இருந்தாலும், your grief may be, உன்னுடைய கவலைகள் எப்படிப்பட்டதாய் Jesus இருந்தாலும், wants to set you free. இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்கும்படியாய் My dear விரும்புகிறார். brother, my dear sister, என் அருமையான சகோதரனே the சகோதரியே, soul of Hannah was bitter unto her. அங்கே அன்னாளுடைய ஆத்மா அப்படியாய் சளைத்து It போயிருந்தது. was bitter unto her. அவளுக்கு அது கசப்பாய் இருந்தது. And Job says, யோபு my சொல்லுகின்றான், soul desires strangling. என்னுடைய ஆத்மா எனக்குள் நெரிந்து போகிறது என்று I சொல்லுகிறான். feel I can strangle myself and die. நான் என்னைத்தானே முற்றிலுமாக நெரித்துக் கொண்டு சாக விரும்புகிறேன். And Asaph says,
ஆசாப் ராஜா சொல்லுகிறார், My soul refused to be comforted. என் ஆத்துமா ஆறுதல் அடைய மறுக்கிறது என்று And the சொல்லுகிறார். psalmist says, சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், I just take my meals with my tears. என்னுடைய ஆகாரத்தை கண்ணீரோடு கலந்து உண்கொள்ளுகிறேன் என்று He சொல்லுகிறார். drenches his couch with tears. அவன் தன்னுடைய தலையணையை அவன் கண்ணீரினால் In the நினைக்கின்றான். evening, the Spirit of the Lord says, ஆனால் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் He சொல்லுகிறார், wipe away all your tears. அவர் உன்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். He is an answer for your sorrows. உன்னுடைய துக்கங்களுக்கெல்லாம் அவரே பதில். Dear sister, அருமையான சகோதரியே, my dear brother, என் அருமையான are சகோதரனே, you here with a heavy heart? நீ அங்கே பாரமான இருதயத்தோடு வந்திருக்கிறாயா? I'm not preaching the philosopher Jesus. நான் தத்துவ ஞானியாகிய இயேசுவை உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. I'm not preaching a teacher Jesus. அங்கே போதனை செய்கின்ற இயேசுவை நான் உங்களுக்கு I'm பிரசங்கிக்கவில்லை. teaching you Jesus who died to solve your sorrow problem. உன்னுடைய துக்கத்துக்காக மரித்த இயேசுவை நான் உனக்கு He பிரசங்கிக்கிறேன். was a man of sorrows அவர் துக்கம் நிறைந்த மனிதனாய் because he இருந்தார். bore all our sorrows on him. நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது He எடுத்துக்கொண்டார். bore all our sorrows on him. நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் தம் மீது எடுத்துக்கொண்டார். I just say one more thing before I could pray for you. நான் உனக்காய் ஜெபிப்பதற்கு முன்பதாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். In Galatians chapter 3. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் In அதிகாரம். Galatians chapter 3. கலாத்தியர் 3 In verse 13 we read, 13ஆம் வசனத்திலே நாம் He வாசிக்கிறோம், bore our curses on him. நம்முடைய சாபத்தையும் அவர் மீது He ஏற்றுக்கொண்டார். bore our curses on him. நம்முடைய சாபத்தையும் அவர் மீது I'm ஏற்றுக்கொண்டார். going to tell you something very important. மிக முக்கியமான ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். Many people, அநேகர் they don't think about their curses. தங்களுடைய சாபங்களை குறித்து நினைப்பதில்லை. They think about their sin problem. அவர்களுடைய பாவ பிரச்சனைகளையே They நினைக்கிறார்கள். think about their sickness. அவருடைய வியாதியை குறித்து நினைக்கிறார்கள். Or they think about their sorrows. அவர்களுடைய துக்கங்களை குறித்து There is நினைக்கிறார்கள். something called curse. ஆனால் சாபம் என்று சொல்லி ஒன்று உண்டு. There is something called curse. சாபம் என்று சொல்லி ஒன்று உண்டு. Listen, brother. சகோதரனே கவனியுங்கள். Listen, sister. சகோதரியே There is கவனியுங்கள். something called curse. சாபம் என்று சொல்லப்படுகிற ஒன்று உண்டு. If there is something called blessing, ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற ஒன்று உண்டு there என்றால் is something called curse. சாபம் என்று சொல்லப்படுகிற ஒன்று உண்டு. In the book of Genesis, ஆதியாகம புத்தகத்திலே we read about curse. அந்த சாபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about that till the book of Revelation. அதை வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலுமாய் நாம் வாசிக்கின்றோம். Curse may be the problem. Curse may be the root for many problems in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சாபம் தான் அநேக பிரச்சனைகளுக்கு ஒரு பேராக I காணப்படலாம். don't have time to speak to you on the curses now. இப்பொழுது அந்த சாபங்களை குறித்து பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. But you are facing a lot of problems because of the curses in our life. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற சாபங்களின் நிமித்தமாக அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறவர்களாக Curse is இருக்கிறோம். a force. அங்கே சாபம் என்று சொல்லப்படுவது ஒரு வல்லமையுள்ள சக்தி. It is a force. அது ஒரு சக்தி. Man could do nothing against that. அதற்கு எதிராக மனிதன் ஒன்று செய்ய His முடியாது. intelligence could not help him. அங்கே அறிவு திறன் ஒன்று செய்ய முடியாது. What is curse? சாபம் என்றால் என்ன? Something what we don't want to happen happens in our life, against which we have no control. நம்முடைய வாழ்க்கையிலே எது நடக்க கூடாதோ அந்த காரியங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு எதிராகவே நடந்து கொண்டு வருகின்றது. And we could do nothing about it. அதை குறித்து நாம் ஒன்று செய்ய முடியவில்லை. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே in சகோதரியே, Malachi chapter 2 we read, மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், because of the curse, இந்த சாபத்தின் நிமித்தமாக, because of the curse, இந்த சாபத்தின் நிமித்தமாக even our offerings or prayers were not accepted. நம்முடைய காணிக்கைகளும் நம்முடைய ஜெபங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. Even the dung was thrown upon our face. அங்கே அந்த சாணமும் கூட நம்முடைய முகத்திலே வாரி அடிக்கப்படுகின்றது. We are driven away the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை முற்றிலும் இழந்தவர்களாக You are இருக்கிறோம். fasting. நீ You are உபவாசிக்கின்றாய், praying. நீ You ஜெபிக்கின்றாய், are crying unto the Lord. நீ கர்த்தரை நோக்கி நீ அழுகின்றாய். The dung of your own sacrifice is thrown on your face. ஆனாலும் உன்னுடைய பலியினுடைய சாணங்கள் தான் உன் மீது அடிக்கப்படுகின்றது. Why is it happening like this? இப்படி ஏன் நடந்து கொண்டிருக்கிறது? My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, because of the curse in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபத்தின் நிமித்தமாக, There are ever so many reasons in the Bible why curses are there in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் சாபம் காணப்படுகிறது என்று வேதத்திலே அநேக காரணங்கள் I சொல்லப்பட்டிருக்கிறது. don't have time to speak on that. ஆனால் அவைகளை குறித்து எனக்கு பேச நேரமில்லை. But curse is something evil that's happening in your life against which you don't have any power. உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு எதிராகத்தானே சில தீமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மீது உனக்கு எந்த விதமான அதிகாரமும் ஆதிக்கமும் I இல்லை. just say one in
incident. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன். My dear brother, in Kanyakumari it happened. கன்னியாகுமரியிலே இது நடந்தது. It's a very rich family. மிகவும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு The குடும்பம் உண்டு. husband was working abroad. அந்த கணவன் மேல்நாட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தார். The wife and 3 children were staying here. அங்கே மனைவியும் 3 பிள்ளைகளும் இங்கே தங்கி இருந்தார்கள். The eldest one would be about 3.5. அங்கே பெரியவள் 3 வயது இருக்கும். And the second one 1.5. இரண்டாவது பிள்ளைக்கு 1 வயது. And the other one is a newborn baby. மற்றொன்று புதிதாக பிறந்த குழந்தை. Just maybe a few months old. ஒரு சில மாதங்கள் தான் அதுக்கு இருக்கும். One particular day, ஒரு குறிப்பிட்ட நாளிலே there was a big wailing in that house. அந்த வீட்டிலே ஒரு புலம்பல் காணப்பட்டது. The mother came running. அந்த தாய் வெளியே ஓடி வந்தார்கள். The eldest boy, அங்கே மூத்த பையன் he cut the male organ of the second boy. Male organ. அந்த இரண்டாவது பையனுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பை அவன் வெட்டி எடுத்து He விட்டான். was in blood. அங்க ரத்தத்தோடு He was காணப்படுகின்றான். crying அவன் அங்கே அழுது and கொண்டிருக்கிறான். fainting. அங்கே அவன் மயங்கி விழுந்தான். Immediately the mother carried that boy. உடனடியாக அந்த பிள்ளையை தூக்கி சுமந்து கொண்டு Shouted, "Driver, driver." டிரைவர் என்று அழைத்து They சத்தி கொண்டு they சென்றார்கள். rushed to the hospital. அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள். On the way the child died. ஆனால் போகிற வழியிலே அந்த குழந்தை On இறந்தது. the way the child died. போகிற வழியிலே அந்த குழந்தை மரித்து They were போய் coming back home. அவர்கள் திரும்ப வீட்டிற்கு வந்தார்கள். The garage was a pool of blood. அந்த கேரேஜ் முழுவதும் ரத்தமாய் காணப்பட்டது. What happened? என்ன நடந்தது? The eldest boy, அந்த மூத்த பையன் scaring what was happening. அங்கே நடந்ததை குறித்து அவன் மிகவும் பயந்தவனாய் He was இருந்தான். just hiding under the car. அவன் கட்டலுக்கு கீழாக தன்னை ஒளித்துக் கொண்டான். Under the car. காருக்கு கீழாக தன்னை ஒளித்துக் கொண்டான். Then they are taking the car fast. அவர்கள் அந்த காரை வெளியே எடுக்கும் பொழுது They drove on him. அவன் மீது அதை ஏற்றி The விட்டார்கள். eldest child died. மூத்த பிள்ளையும் மரித்தது. Mother could not bear. அந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. She came in. அவர்கள் உள்ளே வந்தார்கள். When she was running in dismally, அவர்கள் இந்த துக்கத்திலே அவர்கள் ஓடுகிற வேளையிலே she just left the youngest child in the water bath. அந்த சிறிய பிறந்த குழந்தையை தானே அவர்கள் அந்த தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்திலே விட்டு விட்டார்கள். The child died in that water tub. அந்த வாட்டர் டப்ல அந்த குழந்தையும் மரித்தது. Within 10 minutes, 10 நிமிடத்துக்குள்ள all 3 children died. 3 பிள்ளைகளும் மரித்தார். All 3 children died. 3 பிள்ளைகளும் மரித்தார். The mother fell down and collapsed. அந்த தாயும் அந்த இடத்திலே மூர்ச்சித்து மரித்தார்கள். This news went to her husband. இந்த செய்தி அவருடைய கணவனுக்கு He சென்றது. became insane. அவர் பைத்தியக்காரனாய் He மாறினார். became insane. அவர் பைத்தியக்காரனாய் மாறினார். What did this happen to that family? அந்த குடும்பத்துக்கு நடந்த அந்த காரியம் Why did it happen to that அந்த family? குடும்பத்துக்கு ஏன் அது நடந்தது? Can you say that it will not happen in your family? இது உன்னுடைய குடும்பத்திலே நடக்காது என்று நீ சொல்ல முடியுமா? Can their money stop that? அவருடைய பணம் அதை நிறுத்த முடிந்ததா? Can their education stop that? அவருடைய படிப்பு அதை நிறுத்த முடிந்ததா? Can we say it will not happen in my family? இது என்னுடைய குடும்பத்திலே நடக்காது என்று சொல்ல My முடியுமா? dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே ever சகோதரி, so many evil happen against us, எத்தனையோ விதமான தீமைகள் நமக்கு எதிராக நடக்கின்றது. and we don't have any power to stop them. அவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கு வல்லமை So இல்லை. many misfortunes in your family, உன்னுடைய குடும்பத்திலே அநேக துரதிர்ஷ்டமான காரியங்கள் நடைபெறுகிறது. crying and bickering. உன்னுடைய குடும்பத்திலே அழுகையும் புலம்பலும் There is இருக்கிறது. no peace. சமாதானம் இல்லை. There is no prosperity. செழுமை உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை. Whatever you do, it shall not come to pass. நீ எதை செய்கின்றாயோ எல்லாவற்றிலும் அது முன்னேற்றமாய் When you காணப்படுவது. go one step forward, you slide 8 steps back. நீ ஒரு படி முன்பாக சென்றால் 8 அடி பின்பாக You are வருகிறாய். in a miry clay. நீ அங்க உளையான சேற்றிலே Things இருக்கிறாய். are not working out. உனக்கு காரியங்கள் உனக்கு சாதகமாய் நடக்கவில்லை. They throw dung on your face. உன்னுடைய முகத்திலே சாணம் வீசுகிறார்கள். Misfortunes are taking place. துரதிர்ஷ்டமான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே Why is it நடைபெறுகிறது. happening? இது ஏன் நடைபெறுகிறது? Maybe a curse. ஒருவேளை அது சாபமாய் இருக்கலாம். Maybe a curse. ஒருவேளை சாபமாய் In this இருக்கலாம். evening, I tell you, இந்த மாலை வேளையிலே சொல்லுகின்றேன், before I could pray for you, உனக்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக Jesus delivers you from all curses. இயேசு கிறிஸ்து சகல சாபங்களிலிருந்தும் உன்னை Not விடுவிக்கிறார். only He deals with your sin problem, உன்னுடைய பாவ பிரச்சனையோடு கூட அவர் இடைப்படுவது மட்டுமல்ல, even He delivers you from your curses. உன்னுடைய சாபங்களிலிருந்து அவர் உன்னை விடுதலையாக்குகிறார். Jesus is real. இயேசு உண்மையான Jesus தேவன். is real. இயேசு உண்மையான ஒருவர். Jesus bore all your sins. இயேசு உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். Jesus bore all your sicknesses. உன்னுடைய வியாதிகளை அவர் சுமந்தார். Jesus bore all your sorrows. உன்னுடைய துக்கங்களை அவர் சுமந்தார். He is the solution for the curses which are working against you. உனக்கு எதிராக கிரியை செய்கிற சாபங்களுக்கு அவரே His பரிகாரம். blessings could not come upon you. அவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் பலிக்க
முடியவில்லை. His curses overtake your blessing. உன்னுடைய சாபங்கள் அந்த ஆசீர்வாதங்களை மேற்கொண்டு In விடுகின்றது. this evening, ஆனால் இந்த மாலை in வேளையிலே this evening, ஆனால் இந்த மாலை வேளையிலே right now, இப்பொழுதே right now, இப்பொழுதே in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே I'm going to pray for you. உனக்காக ஜெபிக்க I'm போகிறேன். going to pray for you. உனக்காக ஜெபிக்க That the Lord போகிறேன். will deliver you from all your curses. உன்னுடைய சகல சாபங்களில் இருந்தும் அவர் உன்னை There விடுதலையாக்குவார். are irrational problems in your life. நீ யூகித்து அறிய முடியாத ஒரு சில பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். Jesus is your deliverer. ஆனால் இயேசுவே உன்னை Because விடுதலையாக்குகிறார். Jesus died on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே He மரித்தார். bore all your curses on his back. அவருடைய முதுகிலே தானே உன்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். I'm going to pray for you. உனக்காய் ஜெபிக்க போகிறேன்.